ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நம்ம கொஞ்சம் சீட்ஸ் வாங்கியிருக்கோம் சொல்லிட்டு கார்டன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம அதை தான் நம்ம க்ரோ பண்ண போகிறோம். அது நம்ம இப்போ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியேருந்து இது பண்ணிட்டு வந்த இந்த ஷூ ட்ரே ஒன்று யூஸ் பண்ணுறோம். அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. பாக்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு 1:1 சைஸில் இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ரோ பண்ணுறதுக்கு. அதேமாரி பிளான்ட்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு சீட்ஸ் கொஞ்சம் க்ரோ ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு அந்த காற்றுல இது உடையாமல் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சீட்ஸ் வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸில் போட்டோன்னா உங்களுக்கு அது காற்றுல ஸ்டெம்ஸ் உடஞ்சிடும். ஆனால் இந்தமாரி நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டெம்ஸ் உடையாது. அதனால் நீங்கள் ஏதாச்சும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் க்ரோ பண்ணணுன்னா இந்தமாரி மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். நல்ல இதுவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் சாண்ட் மிக்சிங் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்லோட் பண்ணியிருந்தோம். நம்ம சாண்ட் அப்புறம் உரம் எல்லாமே கலந்து போட்டு மிக்ஸ் பண்ண வீடியோ லேட்டஸ்ட் வீடியோவில் இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 9 கம்பார்ட்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். எடுத்துகிட்டு ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வரும். இப்போதைக்கு நம்ம ஒரு 9 கம்பார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்ன நம்ம சீட்ஸ் க்ரோ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 பார்த்தீங்கன்னா 3 இல்லை 2 பார்த்தீங்கன்னா நம்மளோட இது இருக்குது இல்லையா, பிரிஞ்சால் கத்திரிக்காய் அதை க்ரோ பண்ணலாம் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் 2 கொடி வகை நம்ம 3 வாங்கியிருந்தோம். இப்போ 2 மட்டும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு புடலங்காவும் அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் அதை மட்டும் பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா புல்லட் சில்லி அப்புறமாட்டு நம்ம கேப்சிகம் அதுவும் பண்ணலான்னு இருக்கோம். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ், பாலக்கீரை, அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொக்கோலி அதுவும் நம்ம பண்ணியிருக்கோம். எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் மண் போட்டிருக்கோம். நீங்கள் நார்மலாக சீடிங் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 இன்ச்சஸ் இருக்க மாரி சாண்ட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு க்ரோ ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் 1 இன்ச் 1.5 இன்ச்னா போட்டிங்கன்னா வேர் நல்லா உங்களுக்கு டெப்த்து போகாது. நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது வந்து பிரிஞ்சால் இது பண்ணுறோம். அதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு டெப்த் இருந்தால் போதும். அந்த ஒரு சின்ன ஸ்கேல் வச்சு நம்ம சின்னதாக இது பண்ணிக்கிறோம் டெப்த்து மாதிரி. இப்போ நம்ம சீடிங் பண்ணிடலாம். சீடிங் பார்த்திங்கன்னா நம்ம இருந்தது கொஞ்சம் மொத்தமாக ஒரே இதுவாக இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் க்ரோத் அதிகமாக இருக்கும். ஏன்னா சீடு மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம ஒரே இதில் மண்ணில் போடும்போது கலந்த மாரி போடணும். எல்லாம் ஒரு மொத்தன்னு சொல்லுவாங்களா, மொத்தமாக வளர்ந்துடும். நம்ம பிரிக்கும் போது ரொம்ப கஷ்டமாகும். வேர் அடி வாங்கிடும். அந்தமாரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கெட் பிரிக்கும் போது கொஞ்சமாக கையில் எடுத்து லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு ஒரு சீட்டுக்கும் கேப் வர மாரி போட்டோன்னா இதுவாக இருக்கும். நம்மளுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா பிரிஞ்சாலில் க்ரீன் ரவுண்டு இது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது. இப்போ நம்ம பேக்கெட் பிரிச்சுக்கலாம். ஏன்னா அதிலே பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க சீட்ஸ் எல்லாமே நேமோட. நம்ம இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக பார்த்து எடுத்து போட்டுடலாம். நீங்கள் பிரிச்சுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் லைட்டாக கொட்டிக்குங்க. ஓகே, அவ்வளோதான். லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு அதேமாரி போடுங்க. எடுத்துகிட்டு போடும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மண் உங்களுக்கு லைட்டாக ஈரப்பதம் இருக்க மாரி பார்த்துங்க. எடுத்துகிட்டு ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்துட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இதுவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வீடியோவில் தெரியும். லைட்டாக கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி போடுங்க. எடுத்துகிட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 இன்ச்சு கீழே கேப் விட்டு பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எடுத்துகிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. அதை பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஃபுல்லாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கையில் அழுத்தம் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு க்ரோத் ஆகும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பழத்தை இதுவும் பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சாலில் உங்களுக்கு ப்ரௌனில் நீட்டு. இது ஃபஸ்ட்டு போட்டது நம்ம ஒரு க்ரீனில் ரவுண்டு. இது பார்த்திங்கன்னா நீட்டு. இது அதை இப்போ நம்ம போட்டுக்கலாம். எடுத்துகிட்டு அதுவும் சேம் இது அதே மாதிரி தான். இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம கேப் இது பண்ணிவிட்டு 1.5 இன்ச் எடுத்து அதில் பண்ண போகிறோம். படுத்து அவ்வளோதான். பொறுமையாக பண்ணிக்க வேண்டியதாங்க. டெப்த்து ரொம்ப முக்கியம். ஏன்னா டெப்த் நம்ம அதிகமாக போட்டோம்னா உங்களுக்கு அது க்ரோ ஆகாது. ரொம்ப இதுவாகிடும். க்ரோ ஆகாதுன்ற சென்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளே அழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதிகமாக போச்சு 3 இன்ச்சுக்கு மேலாம் போச்சுன்னா கண்டிப்பாக வராது. உங்களுக்கு 1 to 1.5 இன்ச் இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். க்ரோ ஆகி மேலே வந்துடும். பார்க்கும் இருக்கும். 2 இதுவும் முடிஞ்சு லைட்டாக மூடிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன இது பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா என்ன சைடு இது அடுத்தது நம்மளுக்கு பாலக்கீரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அதுவும் சேம் தான். ஒரு 1.5 இன்ச் இருந்தால் போதும்.
அதுவும் அதேமாரி கொஞ்சம் கேப் நிறைய விட்டுட்டு இது பண்ணிங்கன்னா பாலக்கீரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சீட்ஸ் இருக்கும், நம்ம போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாலக்கீரையில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, நம்ம க்ரோ ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லீவ்ஸை கட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்களுக்கு. நம்ம ஒரே இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 கல்ச்சர்ஸ் எடுக்கலாம் ஃபுல்லாக இல்லைன்னா உங்களுக்கு அந்த லைஃப் நல்லாயிருக்கும். அந்த இதுக்காக இது பண்ணிட்டு கண்டினியூ. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அக்வாபானிக்ஸில் நல்லா க்ரோ இருக்குது, அதுவும் டெஸ்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அதனால தான் பாலக்கீரையை இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து அவ்வளோதான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். வீடியோ கிளியராக தெரியல ஏன்னா உங்களுக்கு கேமரா டாப்பில் இருக்குது, லாஸ்ட்டில் இருக்கிறதுனால. அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா போதும், நல்லா க்ரோத் இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர். இது காலிஃப்ளவரும் இதுவும் நம்ம இதில் வருமானு டவுட்டு. சரி, காலிஃப்ளவர் இல்லை இப்போது நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா வெண்டை செடி. வெண்டைக்காய் இது பார்த்திங்கன்னா ஒரு 6 இது வச்சுருக்கோம். அதில் அது பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோதான், சேம் 1/2 இது ஓகே. ஏன்னா விதை கம்மியாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான், நான் மொத்தமாகவே ஒரு 6 தான் வச்சுருக்கோம். எப்படி க்ரோத் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். வீடியோ கிளியராக தெரியும். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி வச்சு முடிஞ்சு. அவ்வளோதான், ஏன்னா எல்லாமே ஒரே இதை வச்சுருவோம், அதனால் கொஞ்சம் முடிஞ்சிருக்கும். அடுத்தது என்ன பண்ணுறோம் பார்த்தோம். ஓகே, பாலக்கீரை இப்போ நம்ம 2 பிரிஞ்சால் வெரைட்டி பண்ணிட்டோம். அடுத்தது ஒரு வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர் சொல்லுவோம் இல்லையா, அது பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா, இது வந்து புடலங்க, அது பீர்க்கங்க, இது ரெட் சில்லி. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஓகே. இப்போது பிரித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது என்ன இது எங்கே வைக்கணும்னு சொல்லிவிட்டு. அதனால் ஒரு இதுவாக க்ளியராக வச்சுட்டோம், நமக்கு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரெட் சில்லி புல்லட் சில்லி போட்டுக்கலாம். இது விதை கம்மியாக இருக்குது, அதனால் ஒவ்வொரு இதை 2ஆக டிவைட் பண்ணியாச்சு. அது காரணம் பார்த்திங்கன்னா ரெட் சில்லியும் புல்லட் சில்லி. ஓகே, ஒரு பக்கம் புல்லட் சில்லி, இன்னொரு பக்கம் கேப்சிகம் போட்டிருக்கோம். நம்ம இது க்ரோ ஆகுமான்னு தெரியல, சரி செக் பண்ணாலும் கொஞ்சம் சீட்ஸ் போட்டிருக்கேன். அவ்வளோதான் முடிஞ்சு. அதில் இந்த பக்கம் நம்ம என்ன வைக்கணும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், அதுவும் கொஞ்சம் போட்டோம். இதுதான் புல்லட் சில்லி, நெய் மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது. அவ்வளோதான், போட்டு பிரித்து வச்சாச்சு. ஏன்னா சில டைம் நம்ம ஒன்றா வரும்போது தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதில் ஒரு ஏதோ பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ அடுத்து நம்ம பண்ணது காலிஃப்ளவர் விதை பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் காலிஃப்ளவர் விதைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கடுகோட சின்ன சைஸாக இருக்கும், அது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு 1 இன்ச் இருந்துச்சு கேப்பில் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அழகாக முளைச்சி வந்துடும். அதுவும் 2 லைனாக போட்டுட்டோம், ஏன்னா மொத்தமாக போட்டால் எடுக்க கொஞ்சம் இதுவாக இருக்கும் சொல்லி 2 லைன் போட்டுட்டு அதை போட்டு அதுவும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், அதுக்கும் சேம் சினாரியோ, அதுக்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான். ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் க்ரோ இதுவாக இருக்கும். அவ்வளோதான், லைட்டாக அதேமாதிரி ஸ்கேலில் உங்களுக்கு கேப் இது பண்ணிவிட்டு இப்போ அதுவும் போட்டாச்சு. ஆக்சுவலாக எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ஃபுல்லாக பண்ணலாம். சார் நம்மளுக்கு எப்படி டெஸ்டிங் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான். அதனால் டெஸ்டிங் பர்பஸ் தான் இப்போ நம்ம சீடிங் போடுறது. அதுவும் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ஃபைனலாக நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 இது தான். இப்போ பண்ணுறது பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் இது மொத்தம் ஒரு 6 விதை தான் போடுறோம். பீர்க்கங்காய் நம்மளுக்கு நீங்கள் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் சீசன் யூஸ் பண்ணலாம். அடுத்தது புடலங்காய், அதுவும் போட்டாச்சு. 1 2 3 அவ்வளோதான், ஒரு 6 விதை போட்டாச்சு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கீரை வகை ஒரு இது பண்ணியிருக்கோம், 2 காய் 3 காய் விதை, காய்கறி விதை, 2 கத்திரிக்காய், ஒரு புடலங்காய்,
அப்புறம் கீரை கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம். அடுத்தது மிளகாய் 2 இது அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சீடிங் போட்டு இல்லையா, ஒரு 1/2 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா கொக்கோபிட் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இது என்ன பர்பஸ்க்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக சீடிங் பண்ணுறோம் இல்லையா, நம்ம மணல் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஆல்ரெடி கொக்கோபிட் இருக்குது. நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணும்போது என்ன பண்ணால் ஈரப்பதம் உங்களுக்கு லைட்டாக இருக்கும். நம்ம லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணணும், தண்ணி ஸ்ப்ரே பண்ணால் போதும், உங்களுக்கு ஈரப்பதம் தக்க வச்சுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் க்ரோயிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா, இப்போ உங்களுக்கு சம்மர் டைம் நீங்கள் நார்மல் மண்ணில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சன்லைட் படும்போது ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சீடு வராது, உங்களுக்கு க்ரோத் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் நம்ம கொக்கோபிட் லைட்டாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா, அதுவும் அதிகமாக பண்ணிடக்கூடாது. அதிகமாக பண்ணோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீடு உங்களுக்கு அழுகிடும். அதனால் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், அந்தளவுக்கு பண்ணலை. லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருந்துச்சுன்னா போதும். ஆல்ரெடி நம்மளுக்கு கொக்கோபிட் மண்ணிலையும் கலந்துருக்கு, அதுவே இதுவாக இருக்கும். சரி, சப்போர்ட்டிங்காக இந்த இதுவும் போடுறோம். அதுவும் இல்லாமல் சீடி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது நல்லா க்ரோத்து கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். அதனால் கூட நம்ம இது பண்ணியிருக்கோம். எடுத்துகிட்டு அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இப்போ நீங்கள் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சீட் பண்ணதே உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது, தெரியாது. அந்தளவுக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு ஃபுல்லாகவே பண்ணி சீக்கிரமாக உங்களுக்கு மொளை வந்துடும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ். அடுத்து நம்ம தேங்க்யூ.